ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனித குலத்திற்கு கதைகளையும் இதிகாசங்களையும் சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் வாழ்க்கை நெறிமுறைகளை உருவாக்கிய காலத்திற்கு முன்னே 2 வரிகளிலே மனித குலத்திற்கு வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லித்தந்த நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சாலை சிலையை கன்னியாகுமரியிலே முத்தமிழ் கலைஞர் அவர்கள் உருவாக்கி 25 ஆண்டுகள் ஆனதை தொடர்ந்து வெள்ளி விழாவாக மிக சிறப்பாக உலகமே வியக்கும் வகையிலே கொண்டாடி நம்முடைய இனத்திற்கும் மொழிக்கும் பெருமை சேர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய மயிலாப்பூர் தொகுதியிலே பிறந்ததாக கருதப்படும் ஐயன் திருவள்ளுவர் கோயிலின் திருப்பணியின் தற்போதைய நிலை குறித்து தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வான்புகழ் ஐயனுக்கு கன்னியாகுமரியிலே சிலை அமைத்தார் மறைந்தும் மறையாமல் வாழ்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சென்னை மயிலாப்பூரிலே அமைந்திருக்கின்ற அந்த திருவள்ளுவர் திருக்கோயில் என்பது கலைஞர் அவர்களால் பாலாலயம் செய்யப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்ட திருக்கோயில் அது. அந்த திருக்கோயிலை மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் அரசுடைய நாயகர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் 19 கோடி ரூபாய் அளவில் திருவள்ளுவர் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அங்கே ஒரு திருக்கோயிலை உருவாக்கின்ற பணி ஒப்பந்தம் கோரப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பொற்கரங்களால் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் துவங்க இருக்கின்றது. திருவள்ளூர் கன்னியாகுமரிக்கு திருவள்ளூர் சிலைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அருமை அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு விட்ட உத்தரவின் பேரில் 27 கோடி ரூபாய் அளவில் கண்ணாடி இழைப்பாலம் அமைத்ததை இன்றைக்கு உலகமே பாராட்டி கொண்டிருக்கின்றது. கன்னியாகுமரிக்கு ஒரு பாராட்டு என்றால், சென்னையிலே அமைய இருக்கின்ற திருவள்ளுவர் சிலைக்கு நிச்சயம் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எங்கள் திராவிட மாடல் நாயகன் புகழ் என்னாலும் பாடப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர் வேலு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.